ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களாருக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை. பகவத்கீதை எளிமையாக புரிந்து கொண்டு எவ்வாறு எளிதாக பயிற்சி பண்ணுவது. ரொம்ப அழகான ஸ்லோகங்கள், அற்புதமான விளக்கம் ஸ்ரீல பிரபுபாருடையது. இன்றைக்கு நம்ம தினம் ஒரு கீதையில பகவத்கீதையினுடைய முதலாவது அத்தியாயம் 11வது ஸ்லோகம் மற்றும் 12, 11, 12 2 ஸ்லோகம் படிக்கும். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தார். அயனேஷு சர்வேஷு யதா பாகம் அவஸ்திதः பீஷ்மம் ஏவாபிரக்ஷந்து பவந்தः சர்வ ஏவ ஹி. படை அணிவகுப்பின் நுழைவாயிலிருந்து தத்தமது போர் முனைகளில் இருந்தபடியே நீங்கள் அனைவரும் பாட்டனார் பீஷ்மருக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். தஸ்ய சஞ்சயனயன் ஹர்ஷம் குருவர்த்தः பிதாமகः சிம்ஹநாதம் வினத்யோச்சை சங்கம் தத்மோ பிரதாபவான். பின்னர் குருவம்சத்தின் மாபெரும் வீரரும் பாட்டனாருமான பீஷ்மர் தனது சங்கை சிங்க கர்ஜனை போன்று உறக்க ஊதி துரியோதனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். அப்போ இந்த 2 ஸ்லோகமும் துரியோதனன் தனது படையில் இருக்கக்கூடிய வீரர்களை பார்த்து பேசுறார். என்ன சொல்றாரு அவரு? பீஷ்ம பிதாமகர் இந்த குரு வம்சத்திலேயே ஆகச்சிறந்த மகாரதர். அவர் குரு வம்சத்து வீரர்களே ஆகச்சிறந்த மகாரதரா இருந்தாலும் கூட பிதாமகருடைய பீஷ்மருடைய மகிமைகளை எல்லாம் பறைசாற்றிய துரியோதனன் மற்ற வீரர்கள் எங்க தங்களை தாழ்த்தி எடை போட்டு விடுவாரோ, இங்க துரியோதனன் பிதாமகரை புகழ்ந்தார், துரோணரை புகழ்ந்தார், ஒரு சில வீரர்களை புகழ்ந்தார். இப்போ துரியோதனன் என்ன பண்றாரு? மற்றவங்க எல்லாம் என்ன நினைச்சிடக்கூடாது, அப்ப எங்களை எல்லாம் துரியோதனன் சாதாரணமா இடம் போடுறாரா அப்படின்னு நினைத்து விடக் கூடாது என்பதற்காக இங்க என்ன பண்றாரு? எல்லார்கிட்டையும் சொல்றாரு, நீங்க எல்லாருமே இந்த ஆர்மி அணிவகுத்திருக்காங்க இல்லையா, ஹோல் ஆர்மி அந்த படை அணிவகுத்திருக்கு, அசம்பிள் பண்ணிருக்காங்க குருக்ஷேத்திரத்துல. அந்த கௌரவர் படை அணிவகுத்திருக்கிற என்ட்ரன்ஸ்ல அவங்களுக்கு முன்னாடி போய் நின்றுகிட்டு துரியோதனன் சொல்றாரு, நீங்க எல்லாரும் அவங்கவுங்க இடத்திலே இருந்து பாட்டனார் பீஷ்மருக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். ஏன் இது சொன்னார் அப்படின்னா, இதுதான் துரியோதனுடைய பொலிட்டிக்கல் மென்டாலிட்டி, ராஜதந்திரி. துரியோதன் ஒரு பக்கா பொலிட்டீஷியன், ராஜதந்திரி. அவர் என்ன ராஜதந்திரம் பண்றாருன்னா, இந்த துரியோதனன் பீஷ்மரை புகழ்ந்தாரு, துரோணரை புகழ்ந்தாரு, ஒரு சில வீரர்களை புகழ்ந்தாரு, நம்மளை பத்தி ஒன்னும் சொல்லலன்னு எல்லாம் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, நீங்க எல்லாருமே மகா வீரர்கள் தான், நீங்க எல்லாம் உங்க இடத்துல இருந்துட்டு பாட்டனார் பீஷ்மருக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். ஏன்னா பீஷ்மர் வயதில் முதிர்ந்தவர், அவர் மகாரதரா இருந்தாலும் வயதில் முதிர்ந்தவரா இருக்கிறதுனால நீங்கெல்லாம் அவருக்கு உறுதுணையா இருக்கணும், அவருக்கு பாதுகாப்பா இருக்கணும், பக்க பலமா இருக்கணும்னு சொல்லி மற்றவங்களை அப்படியே முகசுத்தி பண்ற மாதிரி பேசுற. இது ஒரு பொலிட்டீஷியன். அதனாலதான் சாணக்கிய பண்டிதர் சொல்றாரு, விஸ்வாச நைவ கர்த்தவியம் திரிஷு ராஜச குலசச்ச. ராஜகுலசச்ச, அரசியல்வாதிகள்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் விசுவாசம் வைக்காதீங்க. சாணக்கிய பண்டிதர் என்ன சொல்றாரு? அரசியல்வாதிகள்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் விசுவாசம் வைக்காதீங்க. இதை நான் சொல்லல, சாணக்கிய பண்டிதர் சொல்லியிருக்கார். ஏன்னா அரசியல்வாதி எப்ப வேணாலும் மாத்தி பேசுவார். அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல
இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி எந்த கட்சியில் இருக்காருன்னு அவருக்கே தெரியல. தூங்கி எதிர்ச்சா ஒரு கட்சியில் இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு காலம். அதனால அரசியல்வாதியுடைய வார்த்தையை நம்ப கூடாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒண்ணு பேசுவாங்க. அப்புறம் தேர்தல் அறிக்கையில ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒண்ணு பேசுவாங்க. அப்படி நாங்க சொல்லவே இல்லைன்றுவாங்க. அப்படிதான் ஒரு அம்மையார் சொன்னாங்க. நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்னீங்க எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்தது முதல் கையெழுத்து மதுபானத்தை ஒழித்து விடுவார்னு. ஆனா அது நடக்கலையே, அப்படி நான் சொல்லவே இல்லைன்ட்டாங்க அந்த அம்மா. இதுதான் அரசியல்வாதி. அரசியல்வாதியும் பெண்களையும் நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப எங்க துரியோதனன் நம்பவே கூடாது. ஏன்னா அவர் மாத்தி மாத்தி பேசுறாரு. இங்க போய் அந்த தலைவரை புகழ்றாரு, அங்க போய் இந்த தலைவரை புகழ்றாரு, கடைசியில பீஷ்மரை புகழ்ந்தாரு. இப்ப பீஷ்மரை புகழ்ந்துட்டு மத்தவங்க எல்லாம் தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க எல்லாம் பீஷ்மருக்கு பாதுகாப்பா இருங்கன்னு சொல்றாரு. ஆக மொத்தத்துல துரியோதனன் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு. எந்த விஷயத்துல துரியோதனன் தெளிவா இருக்காருன்னா, இந்த பீஷ்மரும் துரோணரும் எனக்கு முழு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மகாபாரத யுத்தத்துல பீஷ்மரும் துரோணரும் எனக்கு முழு விதமான ஒத்துழைப்பு தருவாங்க அப்படிங்கிறத துரியோதனன் முழுமையா நம்புற. காரணம் என்னன்னு சொன்னா, பிரபுபாதர் பொருளுரையில மிக அழகா எழுதியிருக்காரு. திரௌபதியோடைய அந்த வஸ்திரம், திரௌபதியுடைய துயில் உரிய போது அந்த சபையில, அந்த சபை அசத் சபா, அது உண்மையே இல்லாத சபை. ஹஸ்தினாபுரத்து அரசவையில திரௌபதி இழுத்து திரௌபதியை துயில் உறும் போது அந்த சபையில பீஷ்மரும் உட்கார்ந்து இருக்கார், துரோணரும் உட்கார்ந்து இருக்கார். திரௌபதி நேரா பீஷ்மர்ட்ட ஓடுனாங்க. பிதாமகரே, தர்மமே உருவானவரே, இந்த சபையில தர்மமே இல்லையா அப்படின்னு சொன்ன பீஷ்மர் தலை குனிந்து உட்கார்ந்து இருக்கார். ஓ ஆச்சாரியனே, துரோணாச்சாரியரே, கற்றறிந்த பண்டிதரே, பிராமணரே, நீங்க எடுத்து சொல்லக்கூடாத தர்மம் என்னன்னு துரோணர் தலை குனிஞ்சிருக்கார். அப்போ இந்த சம்பவத்துல அந்த அந்த அஸ்தினாபுரத்து அவையில திரௌபதி அவமானப்படுத்தப்படும் பொழுது நேத்து நம்ம பார்த்தோம், ஒரே ஒருத்தர் தான் குரல் கொடுத்தார், அது விகர்ணன். விகர்ணன் மட்டும்தான் எழுந்து நின்று சொன்னார், இந்த சபையில உண்மை கிடையாது, இது தர்மம் கிடையாது. திரௌபதி இங்க துயிலுறுவதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. முதல்ல திரௌபதிய சூதாட்டத்துல பணம் வச்சதுக்கு யுதிஷ்டருக்கே அதிகாரம் கிடையாது அப்படின்னு விகர்ணன் தைரியமா பயமே எல்லாம் பேசினார். யார் மேலே பயம் எல்லாம் தைரியமா பேசினாரு. ஆனா விகர்னால ஒண்ணும் செய்ய முடியல. அவரும் துரியோதன் பக்கம் உட்காந்துட்டார். அப்ப இங்க துரியோதன் என்ன நம்புறாருன்னா, இந்த சபையில திரௌபதியை கூட்டு அவமானம் செய்யும் பொழுது பீஷ்மரும் துரோணரும் ஒரு வார்த்தை பேசாம மௌனமா இருந்தாங்க. அதனால அவங்க இந்த யுத்தத்திலும் கூட எனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, எனக்கு சாதகமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க என் பக்கம் இருக்காங்க. அதனால அவங்க அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல பாதுகாப்பா இருப்பாங்க. அஸ்தினாபுரத்து அரியாசனத்துக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பு தருவாங்க, ஒத்துழைப்பு தருவாங்கிறத இங்க துரியோதன் நம்புற. காரணம், திரௌபதி அவமானப்படுத்தப்பட்ட பொழுது பீஷ்மரும் துரோணரும் மௌனம் காத்தது. அதனால துரியோதன் முடிவு பண்ணிட்டாரு, இந்த யுத்தத்துல கட்டாயம் பீஷ்மருக்கு முழு ஒத்துழைப்பு தருவாரு. ஈவந்தோ பாண்டவாஸ் வெரி டியர் டு பீஷ்மா. பாண்டவர்கள் பீஷ்மருக்கு பிரியமானவரா இருந்தாலும், அர்ஜுனன் பேர குழந்தை பாண்டவர்கள்ல பீஷ்மருக்கு பிரியமானவரா இருந்தாலும், பீஷ்மர் என் பக்கம் நியாயமா சண்டை போடுவாரு, பீஷ்மர் என் பக்கம் நேர்மையா இருப்பாரு, ஏமாத்த மாட்டாரு அப்படிங்கிறதுல துரியோதனன் முழு நம்பிக்கை வச்சிருக்காரு. அதே மாதிரி துரோணர் மாதிரி நம்பிக்கை வச்சிருக்காரு. இப்போ அந்த சபையில திரௌபதி இழுத்து வரப்பட்ட பொழுது திரௌபதி எல்லார்கிட்டையும் ஓடுன. பீஷ்மா, துரோணா, கிருபாச்சாரியா, அப்புறம் திருதராஷ்டர், காந்தாரி, 5 கணவர்கள், யுதிஷ்டிரர், பீமன், நகுலன், சகதேவன், அர்ஜுனன் எல்லாம் தலை குனிந்திருக்காங்க. கடைசியில திரௌபதி என்ன பண்ணாங்க, தன் சொந்த முயற்சினால தன்னை பாதுகாக்க முயற்சி பண்ணாங்க. ஒரு பெண்ணால ஒரு சத்திரியனுக்கு எதிராக எப்படி தன்னை பாதுகாக்க முடியும்? துச்சாசனனுக்கு யானை பலம். இந்த துச்சாசனுங்கிற மாவீரனுக்கு முன்னாடி, மகாரதனுக்கு முன்னாடி திரௌபதி எப்படி தன்னுடைய பலத்தை செலுத்த முடியும்? திரௌபதி போராட்ட. இந்த சபையில யாராவது என்னை காப்பாற்ற மாட்டாங்களா? மன்னர் காப்பாற்ற மாட்டாரா? பிதாமகர் காப்பாற்ற மாட்டாரா? ஆச்சாரியன் காப்பாற்ற மாட்டாரா? கணவர்கள் காப்பாற்ற மாட்டாரா? யாரும் திரௌபதிக்கு உதவி செய்யல. பின்ன திரௌபதி தன் சொந்த முயற்சியில பண்ணாங்க, அதுவும் திரௌபதியை காப்பாத்தல. அதுக்கப்புறம் திரௌபதி முடிவு பண்ணாங்க, என்னை பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு 2 கையும் ஒருத்தி ஹே கிருஷ்ணா, ஹே கோவிந்தா அப்படின்னு பகவான் அழைக்கிறார். அப்ப அந்த சபையில பகவான் கிருஷ்ணர் இல்ல, பகவானுடைய நாமத்தை திரௌபதி அழைத்தாங்க உதவிக்கு. சோ பகவானுடைய திருநாமத்தை திரௌபதி உச்சரித்ததுனால, பகவானுடைய நாமத்தை திரௌபதி சரணடைஞ்சதுனால அந்த நாமம் தான் திரௌபதியை காப்பாத்தியது.
பகவானுடைய புனித நாமம் திரௌபதியை காப்பாத்தியது. வேற யாரும் திரௌபதிக்கு உதவி செய்ய முடியல. அப்ப இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய முதல் பாடம் என்னன்னு சொன்னா, இந்த ஸ்லோகத்துல நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய முதல் பாடம், யார் வேணா நம்மளை கைவிட்டுறலாம். ஆகச் சிறந்த பெரும் பண்டிதர்கள், அப்புறம் இந்த நாடாளக்கூடிய மன்னர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் நம்மளை கைவிட்டுறலாம். ஏன் நம்மளால கூட நம்மளை காப்பாத்திக்க முடியாம போகலாம். ஆனா பகவானுடைய நாமம் என்னைக்கு நம்மளை கைவிடாது. நான் கண்டு கொண்டேன் நாராயணன் நான் தாயினும் ஆயின செய்யும் நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம். ஒரு மனுஷனுக்கு பெற்ற தாய் கூட எதிரி ஆயிடுவான். இதை சொன்னா அவன் ஒத்துக்கவே மாட்டாங்க. அது எப்படி ஒருத்தனுக்கு பெற்ற தாய் எதிரி ஆக முடியும்? ஆயிருக்காங்களே. அதுவும் கலியுகத்துல நிறைய ஆயிட்டே இருக்காங்க. கலியுகத்துல தேவையில்லாத பாலுறவு வாழ்க்கையில தகாத உறவு பண்ணக்கூடிய ஒரு தாய் தன் குழந்தையை கூட கொல்ல துணிகிறான். கள்ள தொடர்புனால இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். சமூக வலைதளங்கள்ல, செய்தித்தாள்ல இன்னைக்கு நிறைய செய்திகள் வருது. இந்த தாய் தன் குழந்தையை கொன்று விட்டாள். ஆனா இது வேத காலத்தில் நடந்திருக்கு. பரதனுக்கு சாதகமா இருக்கிறதா சொல்லி கைகை என்ன பண்ணாங்க? ராமரை வனவாசத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பரதனுக்கு நல்லது பண்றதா நினைச்சு கைகேயி ராமரை பரதன் இருந்து பிரிச்சுட்டாங்க. அப்போ பெற்ற தாயே பரதனுக்கு எதிரி ஆயிட்டாங்க. பரதனுக்கு நல்லது பண்றதா நினைச்சாங்க. பரதன் சொன்னாங்க, ஓ கைகேயி, நீ எனக்கு பெரும் துன்பத்தை விளைவித்து விட்டாய். நீ என்னை ராமரை இடமிருந்து பிரித்து விட்டாய். உன் திட்டம் ஒருவேரும் நிறைவேறாது, ஒரு நாளும் நிறைவேறாது. பெற்ற தந்தை எதிரி ஆயிட்டாரு பிரகலாதர். பிரகலாத மகாராஜாவுக்கு அவருடைய தந்தையார் எர்ணிகஷ்பு எதிரி ஆயிட்டாரு. பிரகலாத குழந்தை விஷ்ணு பக்தி பண்ணதுனால எர்ணிகஷ்பு அந்த குழந்தைக்கு எதிரியா இருக்காரு. அப்போ இந்த உலகத்துல நமக்கு தந்தை எதிரி ஆயிடலாம், தாய் எதிரி ஆயிடலாம், நண்பன், உறவினர், சகோதரன், நண்பன் யாரோ நமக்கு எதிரி ஆயிடலாம். ஆனா பகவான் நாமன் நம்மளை கைவிடாது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த நாம ஜபத்தை கவனமாக, குற்றங்களை தவிர்த்து நாம் மிக நம்பிக்கையோடு உச்சரிப்போம். ஆனால் எந்த ஒரு பக்தனுக்கு நாமத்து மேல வலுவாத நம்பிக்கை இருக்கோ, எந்த ஒரு பக்தர் கவனமா உச்சரிப்பாரோ, எந்த ஒரு பக்தருக்கு 10 குற்றங்களை தவிர்த்து குற்றம் இல்லாம நாம ஜபிப்பாரோ, அந்த பக்தனுக்கு அந்த பகவானுடைய நாமம் அவரை காக்கும். நாமத்து மேல வலுவாத விசுவாசம், பகவானுடைய திருநாமத்துல, பகவானுடைய புனித நாமத்துல நமக்கு வலுவாத விசுவாச நம்பிக்கை இருக்குன்னா, அந்த பக்தன் எதற்காகவும் பயந்துக்க வேண்டாம், எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம், இதற்காகவும் ஏற்கப்பட வேண்டாம். பயம், ஏக்கம், கவலை இதெல்லாம் பகவான் நாமம் இல்லாம பண்ணிடும். தீயினால் தூசாகும் செப்பேலோ, தீயில போட்ட பஞ்சு எப்படி தூசா போயிடுமோ, அதனால ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கும் போது அவர் செய்த கர்ம வினைகள், அவர் செய்த பாவங்கள், அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் தீயில போட்ட பஞ்சா போயிடும். அதனால நம்ம பகவான் நாமத்தை வலுவாக பற்றி கொண்டால் வேற எங்கேயும் நம்ம அடைக்கலம் போக வேண்டியது. பகவானுடைய புனித நாமத்தை அடைக்கலம் கொண்டு விட்டால் நம்ம எந்த கிரகத்துக்கோ, எந்த தேவதைகளுக்கோ, யாருக்குமோ கட்டுப்பட்டவங்க இல்ல. யாரும் நம்மளை கட்டுப்படுத்த முடியாது, யாரும் நம்ம மேல அதிகாரம் செலுத்த முடியாது, யாரும் நம்மள ஆதிக்கம் செலுத்த முடியாது. நாம் யாரை கண்டு பயந்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால திரௌபதி பகவானுடைய திருநாமத்தை சரணடைஞ்சதுனால அந்த சபையிலிருந்து காப்பாற்றப்பட்டாங்க. அடுத்தது இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, பீஷ்மர்கிட்ட இந்த மாதிரி துரியோதனன் பேசினோடனே பீஷ்மா துரியோதனை சந்தோஷப்படுத்துறதுக்காக தன் சங்கம் எடுத்து முழங்குற. அந்த யுத்த பூமியில சங்கம் முழங்குவாங்க. சங்க ஒளி. இது இந்த யுத்தத்தை தொடங்குவதற்கான அறிகுறி. தினமும் யுத்தம் தொடங்கும் போதும், யுத்தம் நிறைவடையும் போதும் சங்க நாதம் முழங்குவாங்க. அப்போ இங்க துரியோதனன் பீஷ்மர்கிட்ட பேசினோடனே பீஷ்மா தன்னுடைய பேர குழந்தையான துரியோதனை மகிழ்விக்கிறதுக்காக சிங்கம் போல கர்ஜனை செய்யக்கூடிய தனது சங்கை எடுத்து கர்ஜிக்கின்றார். ஒரு சிங்கம் எப்படி காட்டுல கர்ஜிக்குமோ அது போல பீஷ்மா தன்னுடைய சங்க எடுத்து ஊதுற, சங்க முழங்குற. அந்த சங்கை முழங்கி துரியோதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் நீங்க சொல்லியிருக்கு. ஆனா பொருளுரையில புரோப்பா என்ன சொல்றாரு, மொழிபெயர்ப்புல என்ன சொல்லியிருக்குன்னா, துரியோதனை மகிழ்விப்பதற்காக பீஷ்மா தனது சங்கை முழங்கி சிங்கம் போல கர்ஜித்தார். இது துரியோதனை மகிழ்விக்கிறது. ஆனா பீஷ்மா என்ன சொல்றாராம் மறைமுகமா, அடே முட்டாள் துரியோதனா, நீ தோல்வி அடைவது உறுதி. இந்த பீஷ்மனுடைய சங்க முழக்கம்
பீஷ்மா முழங்கிய சங்கினுடைய நாதம், சங்க நாதத்தின் முழக்கம் மறைமுகமாக பறைசாட்டியதாம் துரியோதனுக்கு. அடே முட்டாளே, அந்த பக்கம் பாண்டவர் பக்கம் பகவான் இருக்கார், அந்த பக்கம் தர்மம் இருக்கு. பாண்டவர் பக்கம் தர்மம் இருக்கு, தர்மத்தின் பிதாவான பகவான் அவர் பக்கம் இருக்கார். அவங்கதான் ஜெயிக்க போறாங்க, உன்னுடைய பகல் கனவு பலிக்காது, நீ தோக்கத்தான் போறேன்னு மறைமுகமாக பறைசாற்றியது பீஷ்முடைய சங்க நாதம். அப்போ ஒரு வகையில பீஷ்மா தர்மத்துக்காக வேண்டி இந்த அஸ்தினாபுரத்து அரியாசனத்துல உட்காரவங்களை பாதுகாக்கிறதுக்கு வேண்டி அந்த பக்கம் இருந்தாலும் பீஷ்மாவுக்கு நன்றாக தெரியும் பகவான் கிருஷ்ணர் வாசுதேவன் பாண்டவர் பக்கம் இருக்காங்க, அதனால பாண்டவர் தான் ஜெயிக்க போறாங்க. ஏன்னா அவங்க தர்மத்தின் பக்கம் இருக்காங்க. தர்மோ ரக்ஷிதோ ரக்ஷிதாக, தர்மத்தை நாம் பாதுகாத்தால் தர்மம் நம்மை பாதுகாக்கும். அதனால பாண்டவர்கள் தர்மத்தின் பக்கம் நிக்கிறதுனால, பகவான் அவங்க பக்கம் நிக்கிறதுனால பாண்டவர்கள் தான் ஜெயிக்க போறாங்க, நீ தோக்க போறடா முட்டாளேன்னு சொல்லி மறைமுகமாக பீஷ்மனுடைய சங்கநாதம் முழங்கியது அப்படின்னு புரோபாதா பொருளுரை எழுதியிருக்க. அப்ப கடமைக்காக மட்டுமே பீஷ்மர் கடமைக்காக மட்டுமே போர் செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. புரோபா என்ன சொல்றாரு, பீஷ்மா கடமைக்காக தான் போர் செஞ்சாரு, ஆனா அவர் உண்மையில அவருக்கு இந்த மகாபாரத யுத்தத்துல ஈடுபாடு கிடையாது. ஆனா இது கிருஷ்ணன் விரும்பினால இந்த யுத்தம் நடக்குது, அதனால என் கடமையை மட்டும் நான் செய்ய போறேன், பாண்டவர்கள் வெற்றி பெறுவது உறுதிங்கிறத பீஷ்மர் முழுமையா நம்பினார். அப்ப இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் இன்னைக்கு பகவத்கீதை நாம் கற்றுக்கொண்டது. பகவான் நாமத்தை தவிர நமக்கு யாரும் அடைக்கலம் தர முடியாது, பகவான் நாமத்தை தவிர வேற எந்த உதவியும் நமக்கு கிடையாது. பகவான் நாமம் மட்டுமே நம்மளை எல்லா விதமான அபயங்களிலிருந்தும் பயத்திலிருந்து பாதுகாக்கும். அதனால அந்த நாமத்தை நாம் உறுதியாக வலுவாக பற்றி கொண்டு கவனமா உச்சரிக்க வேண்டும். 10 குற்றங்களை தவிர்த்து உச்சரிக்க வேண்டும். இது முதல் பாடம். இரண்டாவது, தர்மம் யார் பக்கம் இருக்கோ, பகவான் யார் பக்கம் இருக்கார்களோ அவங்கதான் வெற்றி கொள்வாங்க அப்படிங்கிறத மறைமுகமா இங்க பீஷ்மர் துரியோதனுக்கு சொல்றதா படிச்சோம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.